Ishan, there is a call from India. இஷான், நான் எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னா இங்க சில லீகல் ஃபார்மாலிட்டிஸ் பெண்டிங்கா இருக்கு. இந்த ஃபார்மாலிட்டிஸை முடிக்க நீ இந்தியாவுக்கு வந்துதான் ஆகணும். அங்கிள், இங்க கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, அதை முடிச்ச உடனே வந்துடுறேன். சரி, ஓகேப்பா, டேக் கேர். நீ வந்ததும் நான் மீட் பண்றேன். ஓகே, பாய் அங்கிள். இஷான், உன்னோட ஊரை பார்க்கறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. இந்த இடம் எனக்கு ஞாபகமே இல்ல. 15 வருஷம் கழிச்சு நான் இந்தியாவுக்கு வரேன் கேத்தி. ரியலி? அங்க அந்த மலை தெரியுதா? ஆமா. அது இங்க இருந்து அது வரைக்கும் எல்லாமே நம்ம இடம்தான். வாவ். ஒரு காலத்துல இந்த இடம்லாம் பச்சை பசேல்னு இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா அம்மாவோட சாவுக்கு அப்புறம் இது எல்லாமே பராமரிக்காம வறண்டு போச்சு. நம்ம வந்தாச்சு. கம் ஆன் கேத்தி, உள்ள போலாம். என்னோட வீட்டை உனக்கு சுத்தி காட்டுறேன். I'm so tired. அப்படியா? வாவ், லவ்லி பிளேஸ். நிஜமாவா? பிடிச்சிருக்க உனக்கு? Yes. இது வீடு மாதிரி இல்ல, ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. என்னோட சின்ன வயசுல நான் இங்க தான் வாழ்ந்தேன். Oh my god, இது ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க. இஷான் அங்கிள், என்ன ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்திருக்க. வெல்கம் 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 பேக் ஹோம். வாங்க. சோ, எப்படி இருக்க மைசன்? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இஷான், நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி திடீர்னு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட் வந்திருப்பேன். இல்ல, உங்களுக்கு எது கஷ்டம்? கமான் இஷான், நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். அங்கிள், இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் கேத்தி. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா ஓ, இருக்கேன். தட்ஸ் கிரேட். வாங்க, உள்ள போலாம். வாங்க. வாங்க உள்ள. என்ன இஷான், ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல நீ வரதுக்கு முன்னாடி. நீ திடீர்னு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன் கூட வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இருக்கட்டும் கோபால், சொல்லுங்க முதலாளி. எடுத்துட்டு வாங்க. சரிங்க முதலாளி. ஏதோ ஃபுட்பால் கிளப்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இங்க நல்ல ஸ்கோப் இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா நீ ஷைன் ஆகலாம். உனக்கு வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ண ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா நான் உனக்கு எனக்கும் அத பத்தி ஐடியா எல்லாம் இல்ல. ஓ, இஷான். இஷான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஷான், உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். எப்ப நீ இங்க வந்த? எனக்கு எதுவுமே சொல்லல. இப்பதான் வந்தோம். ஓகே கார்த்தி, இவங்க தான் என்னுடைய டாட்டர்ஸ். அவ பேரு ஸ்வேதா. ஹாய் ஸ்வேதா. இவளோட பேரு சாலி. இவள நாங்க செல்லம்மா சாலி கூப்பிடுவோம். ஹாய். ஏய் இஷான், எப்படி இருக்க? சரி, யார் இந்த அழகான பொண்ணு? மை லவ் கேத்தி. அப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏய் இஷான், நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. நம்ம டின்னர்ல பேசிக்கலாம். ஓகே அங்கிள், பாப்பலாம். Ladies first. வாவ். இஷான், இது உன்னோட பேலஸ் தானே? இது ரொம்ப அழகா இருக்கு. இது நம்ம பெட்ரூமா? யா. அப்புறம் உன்னோட ரூம் சான்ஸே இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. உன்னை விட கம்மிதான். முதலாளி, சாமான்லாம் எங்க வைக்க? அந்த லக்கேஜ் அங்க வச்சிருங்க. சரிங்க மேடம். இஷான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு ரூம்ல உன் கூட இங்க இருக்கிறப்போ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்க. கேத்தி, இந்த பேலஸ் சும்மா பேருக்கு தான் இருக்கு. இது ஒரு பரம்பரை சொத்து.
இதை காப்பாத்த தான் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கோம். டோன்ட் வரி, நீ தான் வின் பண்ணுவ. ம். ராஜ்வீர் அங்கிள், இந்த பேலஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை யாரு பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிரும். வாழ்க்கை பூரா நான் எங்கேயே தங்கிடலான்னு யோசிக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தாம்மா. இது உன்னோட வீடும் கூட. அங்கிள், சொல்லு இஷான். இந்த தடவை நான் இந்தியாவில் 10 to 12 days தான் இருக்க முடியும். நம்மளோட பேலஸ்ல ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருந்தா அதை சீக்கிரமா முடிச்சிருங்க. வெல் இஷான், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். நீ இன்னைக்கு வரத கால் பண்ணி சொல்லியிருந்தேன்னா நான் நாளைக்கே நம்ம லாயர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பேன். பரவாயில்ல அங்கிள். கேத்தி, எனக்கு அந்த ஆப்பில் கொஞ்சம் பாஸ் பண்றியா? இந்தாங்க அங்கிள். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே அங்கிள். எனிவே, நாளைக்கு நீங்க ஊர் சுத்தி பாருங்க. கேத்திக்கு இங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி காட்டு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்க அடுத்த நாள்ல இருந்து பார்க்கலாம். ஓகே. சாலி, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, இந்த இடத்துல எனக்கு இருந்து போர் அடிக்குது. நீ வேணும்னா எங்க கூட கொஞ்ச நாளைக்கு வரலாம்ல? நீ என்ன கூப்பிட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் நானே உன்னை மீட் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படின்னா இந்த தடவை எங்க கூட வரியா? வேணாம், அடுத்த தடவை பார்க்கலாம். வெல் இஷாந்த், கேத்திய பத்தி நீ இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. கேத்தி, நீயே உன்னை பத்தி உங்ககிட்ட சொல்லிட. நான் ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கேன். அப்புறம் என்னோட இஷான், நீயே சொல்லிட. என்ன மாதிரி கேத்திக்கும் அம்மா அப்பா கிடையாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் அவளை விரும்புறேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ. சால்வி, எதுக்கு நீ எந்திரிச்சு வந்த? அப்பா, நீங்க எதுக்கு அவன்கிட்ட சொல்லல? எதுக்காக நீங்க விஷயத்தை மறைக்கிறீங்க? எல்லா விஷயமும் ஓ முன்னாடி தானே இங்க நடந்துகிட்டு இருக்கு. நான் எதுக்கு தேவையில்லாம அதை மறைக்கணும்? அப்பா, உங்களுக்கு வேணா வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. எனக்கு இனிமேதான் வாழ்க்கை தொடங்க போகுது. இத பாருமா, இதுக்கு மேல அவன் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுல உண்மை என்னன்னா, கேத்தி அவன் லவ் பண்றான். 2 பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் இஷாந்த நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மனசுல இருந்தெல்லாம் அவனை தூக்கி வெளியே போட்டுற முடியாது. என் காதலுக்காக நான் சண்டை போடுவேன். ஏன்னா எவ்ரிதிங் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார். எல்லா தொடக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. என்னோட காதல் தான் தொடக்கமா இருக்க போகுது. உங்களுக்கு புரியுதா அப்பா? உனக்கு என்ன தோணுதோ அதையே செய். ஆனா நீ இத பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நல்லா கேளு. உன்னால யாரையுமே கட்டாயப்படுத்தி லவ் பண்ண வைக்கவே முடியாது. குட் மார்னிங். குட் மார்னிங் இஷான். தயவு செஞ்சு ஜன்னலை மூட, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டார்லிங். இஷான், என்னை தூங்க விட, டிஸ்டர்ப் பண்ணாத. சீக்கிரம் முடிச்சிட்டு இந்த உலகத்தை பாரு. கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீ தூங்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்க. என்ன ரீல் விடுறியா? குட் மார்னிங் முதலாளி. குட் மார்னிங். லவோட உனக்கு யாரோ குட் மார்னிங் சொல்றாங்க.
இது யாரோ இல்ல, சாலியோட வேலை. இந்த மாதிரி அவ தான் சின்ன வயசுல இருந்து குட் மார்னிங் சொல்லிட்டே இருப்பா. ஓ, இப்பதான் புரியுது. நான் வேற எதுவும் ஃபீல் பண்ணிட்டேனே. பொறாமையா? எஸ். சரி, இன்னைக்கு என்ன எங்கெல்லாம் கூட்டிட்டு போற? இந்த முழு இடத்தையும் சுத்தி காட்ட போறேன். இந்த முழு இடத்தையும் சுத்தி காட்டுறதுக்கு உனக்கு ஒரு நாள் போதுமா? ட்ரை பண்றேன். குட் மார்னிங். ஹாய். குட் மார்னிங். எல்லாம் ஓகேவா? கம்ஃபர்ட்டபிளா இருந்ததா? யா, இட்ஸ் குட். நீங்க 2 பேரும் வெளியே போறீங்களா? எங்க? நம்ம 2 பேரும் சின்ன வயசுல விளையாடுவோமே அந்த இடம் தான். இப்ப நம்ம சின்ன பசங்க இல்ல இஷாந்த், நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம அங்க போனா சின்ன வயசோட மெமரிஸ் எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகும். என்னோட இதயத்துல அந்த ஞாபகங்கள் அப்படிதான் இருக்கு இஷாந்த். அது எல்லாத்தையும் நீதான் மறந்துட்ட. சரி, அது இருக்கட்டும். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. டன். ஓகே, பை. டார்லிங், போலாமா? ஓகே, பை. பை, என்ஜாய். இஷான், இன்னைக்கு முழுக்க எனக்கு எஸ்டேட்டை சுத்தி காட்ட போறல. Okay. நம்ம வீட்டுக்கு லேட்டா தான் வரணும், புரியுதா? ஆல் ரைட். இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏன் கூட தான் இருக்கணும், ஓகேவா? ஓ, அப்படியா? ஆமா, ஜெர்மன்ல இருக்கிறப்போ நீ என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டல்ல, அதனாலதான். அதுக்கு பதில் இந்தியால சுத்த போறோம். ரொமான்டிக்கான பிளேஸ், ரொமான்டிக்கான கண்ட்ரி, ரொமான்டிக்கா இருக்க போறோம். வாவ், பிளேஸ் எவ்வளவு அழகா இருக்கு பேபி. அப்படியா? நிஜமாதான். ஹே, அங்க பாரு. அதுதான் நம்ம போட்டிங் கிளப். வாவ், எப்பவுமே நான் இங்க வருவேன். படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. அந்த மரத்தை உன்னால பார்க்க முடியுதா? அங்க நமக்கான ஒரு ட்ரீ ஹவுஸும் இருக்கு. சின்ன வயசுல நானு சாலி ஸ்வேதா போட்டிங் பண்ணோம். I love you Ishan, I love you. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? Oh, I love you Ishan. உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு, ஒழுங்கா உட்காரு. இஷான், இந்த வெதர் ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? இஷான், இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். இருப்பா, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இஷான், கொஞ்சம் நிறுத்து. ஆல் ரைட். Oh God, ரொம்ப பயமா இருக்கு. இஷான், இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. அதான் சொன்னல, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். உனக்கு அர்ஜென்ட்னா இறங்கி போ. வா போலாம். அங்க உன் கூடவே இருக்கணுமா? போ, நான் இங்கே வெயிட் பண்றேன். உனக்கு அக்கறையே இல்ல.
நீ பயப்பில்லையா? ரொம்ப பயந்துட்டேன். வா உட்காரு. ஆளை பாரு. பைத்தியக்காரி. ஓகே. சீக்கிரம் போலாம் இஷான், ரொம்ப குளிருது. முதல்ல ஸ்டார்ட் பண்றேன் இரு. என்னாச்சு? கம் ஆன், ஸ்டார்ட் ஆயிடு. என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அடக்கடவுளே. நான் போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன். சரி, சீக்கிரம் செக் பண்ணு. ஓகே. ஆண்டவா. ஓகே. என்னாச்சு? அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் டார்லிங். இதுக்கு என்னாச்சு? என்னாச்சு? பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ச்சே, இப்போ நம்ம என்ன பண்றது? இங்க வேற ரொம்ப இருட்டா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணி ஆகணுமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ என்ன பண்றது? கவலைப்படாத ஹனி. யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? யா ஷூர். தேங்க் யூ so much. நல்ல வேலை. உட்காரு. ஓகே தானே? தேங்க் யூ so much bro. ஓகே, வா போலாம். தேங்க் யூ so much brother. ஹாய் கரண், உங்களுக்கு நான் காஃபி போட்டு தரேன், உள்ள வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஓகே, பாய். பாய். டேக் கேர். பாய். Bye brother, good night. வா உள்ள போலாம். கரெக்டான டைமுக்கு வந்து நம்மள டிராப் பண்ணிட்டாரு. அங்க ரொம்ப நேரம் இருந்தது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தெரியுமா? ஷால்வி, உனக்கு நல்லா தெரியும்ல அந்த கேத்தியும் இஷாந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தேவையில்லாம எதுக்கு அவங்க நடுவுல நீ போயிட்டு இருக்க? உனக்கு நல்லாவே தெரியும் அவனை நான் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. உன்னால அவனை அடைய முடியும்னு எனக்கு சுத்தமா தோணவே இல்ல. ஸ்வேதா, உனக்கு விவரம் பத்தல. இஷாந்த அடையறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை நான் அடைஞ்சே தீருவேன். என்னைக்கா இருந்தாலும் அவன் எனக்கு தான்.
கண்ணா நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம சிஏவை ஒரு தடவை பாத்துடலாம். Okay, sir. அதுவும் நாம போறதுக்கு முன்னாடி. ஓகே பெர்ஃபெக்ட். சார். எக்ஸாக்ட்லி. ஓகே சார். ஏன்னா நான் சிட்டில 2 நாள் இருக்க மாட்டேன். நான் ஊர்ல இல்லாத இந்த 2 நாள்ல ஆடிட்டிங் வேலை எல்லாத்தையும் நீங்க முடிச்சிருங்க. Okay, sir. இஷாந்தோட டேபிள்லயும் எல்லா பேப்பர்ஸையும் வச்சிடுங்க. அவன் கிராஸ் செக் பண்ணிப்பான். ஆல்ரைட் சார். நீங்க எந்த பேப்பரையும் மிஸ் ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா அவன் எல்லாத்தையும் செக் Okay, sir. பண்ணுவான். ஓகே மிஸ்டர் கண்ணா, நீங்க போகலாம். தேங்க்யூ சார். இஷான், சரி ஓகே நீங்க போங்க, நான் அப்புறம் ஓகே check சார். பண்றேன். சொல்லுங்க அக்கல். மினிஸ்ட்ரியில எல்லா பேப்பர்ஸையும் சப்மிட் பண்ணா அது எல்லாமே சரியா வருமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு பதிலா எப்படி பண்ணலாம்? நாம நேரா போய் மீட் பண்ணலாம். நாளைக்கு போலாமா? சரி அங்கிள், நாளைக்கு போய் பார்க்கலாம். சோ நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஷியோர். டேக் கேர். ஓகே அங்கிள். இஷாந்த், ஹே கரண், ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ற? அட, இந்த ஹோட்டல்ல நான் ஸ்டே ஓ பண்ணிருக்கேன். அப்படியா? இது என்னோட ஹோட்டல் தான். வாவ். சரி ஓகே கரண், என்னை மீட் பண்றதுக்கு எப்போ வீட்டுக்கு வர? சர்ப்ரைஸ் கொடுக்கறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுக்கு எப்போ வேணாலும் வருவேன். சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. இஷான், சொல்லுங்க uncle. ஏர்போர்ட்ல இருந்து மினிஸ்ட்ரிக்கு நான் நேராவே போயிடுறேன். Okay. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லா பேப்பர்ஸையும் மினிஸ்ட்ரியில சப்மிட் பண்ணிடலாம். அப்புறம் எல்லாமே நாளைக்கே சைன் பண்ணிடலாம். மாலிக்கும் நம்மள பார்க்க சொல்லி இன்வைட் பண்ணிருக்காரு. நான் மார்னிங் அங்க போறதால நீ அங்க வந்து ஹோட்டல்ல கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஈவினிங் டைம் டின்னர் சாப்பிடறதுக்காக நம்ம மாலிக் வீட்டுக்கு போக வேண்டியது. Okay. அதே நேரத்துல என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு நம்ம ஓகே பார்க்கலாம். அங்கிள். ஓகே. பேபி, நான் இன்னைக்கு உன்னை பார்க்க முடியாது. I'll miss you. ஒரு நாள் தானே, சீக்கிரம் வந்துருவேன். ஐ லவ் யூ. I I love will you miss so you, much. Dad. சீக்கிரமா வந்துரு. கண்டிப்பா டார்லிங். ஓகே. ஆல்ரைட், பை. see you. Bye. பார்த்து போலாம். போங்க. ஓகே, நம்ம Wait போலாம் call இஷான். பண்ணுங்க. பை காத்தி. Bye. Okay, Dad. Take care. Bye. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு விஷயம், நீ பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டல்ல? ஆ ஷல்வி, நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட. என்ன ரொம்ப பயந்துட்டியா? ஆமா. இங்க என்ன திடீர்னு? தனியா வேற இருக்க. இஷான் வேற வெளியே போயிருக்கான். ரொம்ப நேரம் தனியா இருக்கதால உனக்கு போர் அடிக்கும்னு தான் நான் இங்க வந்தேன். ஓ, தேங்க்ஸ் டியா. சரி ஓகே, என் கூட கொஞ்சம் நீ வரியா? வா போலாம்.
யாரு? ஈஷான், யாரு? யாரு? யாருன்னு கேக்குறல்ல? என்னாச்சு கேத்தி? எதுக்காக இவ்ளோ சத்தமா கத்துன? ஷல்வி, அங்க யாரோ இருந்தாங்க. பயப்படாத கேத்தி, பயப்படாத. இருட்ட கண்டு நீ பயந்திருப்பன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படிலாம் இல்ல. அங்க இருந்து முதல்ல எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ வர மாதிரி இருந்தது. அங்க பாரு, யாருமே அங்க இல்ல. என்னால ஃபீல் பண்ண முடியுது ஷல்வி, நம்மள சுத்தி யாரோ இருக்காங்க. என்ன நம்பு ஷல்வி, இங்க யாரோ இருக்காங்க. கேத்தி, இஷானும் இப்ப இங்க இல்ல. அதுக்காக தான் நீ இப்ப பயப்படுற. நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தவ. நீ சொல்ற மாதிரி யாருமே இங்க இல்ல. போ, போய் தூங்கு போ. குட் மார்னிங். இஷான், நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். கேத்தி, இஷான் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு புரியல. அது என்னன்னா, என்ன ஒவ்வொரு தடவையும் யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க இஷான். கம் ஆன் கேத்தி, என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கியா என்ன? நான் ஒன்னும் ஜோக் எல்லாம் சொல்லல இஷான். என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. சரி, ரிலாக்ஸ் ஆகி, எனக்கு புரியுது. நீ நம்பலல கேத்தி, நான் இல்லாம உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இப்போ நான் சொல்றது புரியுதா? நீ அடிக்ட் ஆயிட்ட, என் மேல அடிக்ட் ஆயிட்ட. அப்படியா? இஷான், நான் மற்ற ப்ராப்பர்ட்டிஸையும் போய் பார்த்தாகணும். அதே நேரத்தில் மற்ற விஷயத்தையும் சரி பண்ணி ஆகணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஹே கரண், வெல்கம் டு மை பேலஸ். ஹலோ, நானே உன்னுடைய பேலஸ் நேரில் வந்து பார்க்கலான்னு நினச்சேன்.
ஹாய் கேத்தி, ஹவ் ஆர் யூ? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? தேங்க்யூ, நான் நல்லா இருக்கேன். இந்த அழகான பூவு அழகான பொண்ணுக்கு. தேங்க்யூ so மச். அங்கிள், இவர்தான் கரண். ஹலோ யங் மேன். ஹாய், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க கரண்? இப்போதைக்கு நான் சும்மா தான் இருக்கேன். வாழ்க்கையில ஒருத்தரை தேடி சுத்திக்கிட்டே இருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரத்துல அவங்கள நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆல் தி பெஸ்ட். அங்கிள், தேங்க்யூ. அன்னைக்கு நைட் எங்க 2 பேருக்கும் இவர்தான் லிஃப்ட் கொடுத்தாரு. அன்னைக்கு இவர் மட்டும் எங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்ணிருப்போனே தெரியாது. கரண், நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. எங்க வீட்ல இருக்கிறவங்கள நீ காப்பாத்திருக்க. சரி, என்னோட டாட்டர்ஸ நீ கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும். ஹேய் ஸ்வேதா, சான்வி, இங்க வாங்க. ஸ்வேதா, இவர்தான் கரண். கரண், இவதான் ஸ்வேதா, என்னோட பொண்ணு. ஹாய். அப்புறம் இவதான் சால்வி, ரொம்ப குறும்புக்கார பொண்ணு. முதலாளி, சாப்பாடு தயாரா இருக்கு. வாங்க போய் சாப்பிடலாம். யா. கோபாலனா, இந்த ஃப்ளவர்ஸ் அங்க எனக்கு வச்சிருங்க. பசிக்குது பேபி. என்னாச்சு? இது சைக்காலஜிக்கல் டிஸார்டர்னு நினைக்கிறேன். கேத்தி, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியா பதில் சொல்லு. உண்மைதான் சொல்லணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ யோசிக்கும் போது உனக்கான கற்பனை உலகத்துக்குள்ள நீ போறன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கெட்ட விஷயங்களை பத்தி நீ யோசிப்பியா? உனக்குள்ளேயே நீ வந்து பயந்துகிட்டு இருக்கியா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் டாக்டர். நான் இப்பெல்லாம் கேத்திய பார்க்கும்போது கொஞ்சம் அப்நார்மலா பிஹேவ் பண்றா. இதுதான் ப்ராப்ளம் இஷாந்த். இந்த மாதிரி நிறைய மென்டல் பேஷண்ட் கிட்ட நாங்க பார்த்திருக்கோம். அவங்களுக்கான கற்பனை உலகத்துக்குள்ள போய் அவங்க பயந்துகிட்டு இருக்க சில விஷயங்களை செவுத்துல வரைவாங்க. அடக்கடவுளே. அவங்களுக்கு அந்த படத்தை பார்க்கும்போது, அவங்களுக்கு அந்த விஷயங்கள் பார்க்கும்போது தீய சக்திகள் இருக்கிற மாதிரி தெரியும். இன்னும் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க வரைஞ்ச படத்தை பார்த்து அவங்களே பயப்படுவாங்க. டாக்டர், நான் ஒன்னும் ஹாலுசினேஷன் பண்ணல. நான் தெளிவா தான் இருக்கேன். நான் சொல்றது ரியாலிட்டி. என் காது பக்கத்துல யாரோ பேசுற மாதிரி இருக்கு. யாரோ என்ன தொடர்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் தான் சொல்றேன்ல, கார்த்தி, என்னால அதை relax ஃபீல் பண்ண ஆகு, முடியுது. நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. மிஸ்டர் இஷாந்த், நிஜ உலகத்துக்கும் கற்பனை உலகத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியல. அவங்க கண்ணு கீழே இருக்கிற கருவளையங்களை பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப நாளா தூங்காத மாதிரி தெரியுது. அவங்க நிம்மதியா இப்ப ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும். ராஜ்வீர் அங்கிள், நான் சொல்றது அவருக்கு கொஞ்சம் புரிய வைங்க. டாக்டர், நான் சொல்றது நிஜமா நடக்குது. நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. சாலி, யோசனையாவே இருக்கு. அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியும். கேத்திய பத்தி தானே நீ நினைச்சிட்டு இருக்க. அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. எனக்கு தெரியும் இஷாந்த், நீ அவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு.
மாட்டேங்குது இஷான். நான் ரொம்ப நாளா இத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பேலஸ்ல ஏதோ ஒண்ணு இருக்குது, அது என்ன பின் தொடர்ந்து வருது இஷான். என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. யாரோ என் காது பக்கத்துல வந்து என் பேரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இஷான். என்கிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு புரியல இஷான். கேத்தி, இதெல்லாம் உன்னோட கற்பனை மட்டும்தான். நான் இது வரைக்கும் கண்ணால என்ன பாக்குறேனோ அதுதான் என்னால நம்ப முடியும். இஷான், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன ஆயிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியல. Kathy? Kathy? मैडम 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 Kathy? சொல்லு ஈஷான். என்ன? எங்க? சரி, நீ அங்கே இரு, நான் இப்பவே கிளம்பி வரேன். அங்கிள், இது எப்படி நடந்தது? எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியல. நான் பார்த்த உடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் சார். ஈஷான், நீ இங்கே நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு?
நீயும் கேந்தி உடனே வீட்டுக்கு போங்க. இப்ப நான் இதை பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஓகே போங்க. கல். மிஸ்டரா, கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆ. சுதரோட கொலையும் கேத்தியோட கரண்ட் கண்டிஷனை பார்க்கும்போது எனக்குள்ளே நிறைய கேள்விகள் தோணுது. இந்த வீட்டுக்கு ஏதோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் எல்லாமே கெட்டதா நடக்குது. ஆனா என்னன்னு தான் அது எனக்கு புரியல. உங்க எல்லாருக்கும் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்க. இந்த வீட்டை சுத்தி யாரோ இருக்காங்க. என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனா உங்க யாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியல. அது மிருகமும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. இசான், எனக்கு என்னமோ இது எல்லாம் கட்டுக்கதையா தோணுது. கேத்தி என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கான்னு எனக்கு புரியுது. ஒரு சென்சிட்டிவான ஆளு ரத்தத்தை பார்த்தாங்கன்னா அங்கேயே அவங்க மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. அவ அந்த சடலத்தை பார்க்கும்போது அவ ரொம்ப பயந்து போய் இருந்திருப்பா. அதனால தான் அவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. சரி, என்னமோ நடக்குது. நான் கிளம்புறேன். பாய் அங்கல். பாய் இசான். ஆனா கேத்தி ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டா சொல்றா. இந்த ஆவி, பேய், பிசாசு இதெல்லாம் கண்டிப்பா இருக்குங்கிறது தெரியுது. என்னாச்சு? கேத்தி, 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 என்னாச்சு? கேத்தி, என்னாச்சு? கேத்தி, சொல்லுமா? கேத்தி, ஏன் இப்படி பண்ற? கேத்தி, ஏன் என்னாச்சு? கேத்தி, என்னாச்சு உனக்கு? கேத்தி, கேத்தி. சார், கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படியா? அந்த வாமிட் வந்ததை வச்சு பார்க்கும்போது பிளட் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. திருப்பி இந்த மாதிரி நடந்தா என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா. கேத்தி, 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 என்னாச்சு? கேத்தி, கேத்தி, உனக்கு என்னாச்சு? கேத்தி, உனக்கு என்னாச்சு? கேத்தி, 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 கேத்தி. கேத்தி, கேத்தி, நான் சொல்றதை கேளு. எழுப்பிடு. நான் சொல்றதை கேளு.
என்ன பண்ற? ஐயா, நல்ல சக்தி இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா தீய சக்தி இருக்குங்க ஐயா. ஒரு பிரேதாத்மா, பழி தீக்கும் ஆத்மா, அதுதான் மேடை மேல ஏறி இருக்குங்க ஐயா. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப வலி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இந்த வீட்டுக்குள்ள பேய் வந்திருக்கா என்ன? அது கேத்திய மட்டும் ஏன் தொந்தரவு பண்ணணும்? நீங்க எல்லாரும் 21st செஞ்சுரியில இருக்கீங்க. நீ சொல்றது உண்மையா இருந்தா மத்தவங்க ஏன் இதை எதையுமே பார்க்கல? இன்னி வரைக்கும் யாருமே இதை உணரவே இல்ல. அங்கிள், ஸ்வேதா, சாலி அவங்க ரொம்ப நாளா இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் அவங்கள ஒண்ணு தொல்லை கொடுக்கலையே. இஷான் தம்பி, கோபால் சொல்ல வரதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அத நாம கேட்போம். அங்கிள், நீங்களுமா? நான் கேத்தி கூட எப்படியாவது திரும்ப போகணும். நீங்க எங்கேயுமே போக முடியாதுங்க ஐயா. அவங்கள பிடிச்ச ஆவி அவங்கள விட்டு கண்டிப்பா எங்கேயும் போகாதுங்க ஐயா. அந்த ஆவி அவங்க உயிரை கூட எடுத்துருங்க ஐயா. கண்டிப்பா அவங்க உயிர் எடுத்துரும். வாய மூடு. நான் அந்த கெட்ட ஆவிக்கும் கேத்திக்கும் நடுவுல இருக்கேன். கேத்தி அதை தூக்கிட்டு போறதுக்குள்ள அது என் உயிரை எடுத்துட்டு தான் போக முடியும். ரிலாக்ஸ் இஷான், ரிலாக்ஸ். சொன்ன கேளு. கேத்திக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்படாத, சரியா? ஐயா, இந்த உலகத்துல மேடமை காப்பாத்துறதுக்கு அவர் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அவர்தான் மலன் பாபா. நிறைவேறாத ஆத்மா தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ஆக்ரோஷமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா பாபா, உங்களுடைய மந்திரம் மூலமா கண்டிப்பா இதை விரட்டி அடிக்க முடியும்ல? சொல்லுங்க பாபா, இது கண்டிப்பா முடியும்ல? கண்டிப்பா முடியும். அந்த ஆவி முழுமையா இந்த பொண்ணோட உடம்பு முழுவதும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்பவுமே நிறுத்தியாகணும். தாமதம் ஆச்சுன்னா இவளை காப்பாத்தவே முடியாது. ஏதாவது செஞ்சு காப்பாத்துங்க. தயவு செஞ்சு அந்த கெட்ட ஆவிகிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்துங்க. எப்படியாவது காப்பாத்துங்க பாபா. நான் கிளம்புறேன்.
சாமுண்டீஸ்வரியாய நம. சாமுண்டீஸ்வரியாய நம. க்ளீம் க்ளீம் காளியே நம. யார் நீ? நான் கேட்கிறேன், நீ யாருன்னு சொல்லு. சொல்றத நீ நிறுத்து. என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது. இங்க இருந்து முதல்ல வெளியே போ, வெளியே போ. எதுக்காக நீங்க வந்திருக்க? சாமியாரே, நீ உயிரோட இருக்கணும்னா இங்கிருந்து மேல போ. நீதான் இங்கிருந்து கிளம்பணும். இந்த பொண்ணோட உடம்ப விட்டு வெளியே போ. இப்பமே வெளியே பேரு, இல்லன்னா உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். இதுக்காக தான் நான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தேன். இனிமே இந்த பொண்ணை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஓம் க்ரீம் 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 காலபைரவாய நம. ஓம் க்ரீம் க்ரீம் காளியே. ஓம் க்ரீம் க்ரீம் சாமேஸ்வராய. ஓம் க்ரீம் க்ரீம் காலபைரவாய நம. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. மேடம் மலன் பாபாட்ட கூட்டிட்டு போங்க. அவராலதான் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியுங்க ஐயா. அவரை தவிர நம்ம மேடத்தை காப்பாத்துறதுக்கு வேற யாருக்கும் இந்த உலகத்துல சக்தி இல்லைங்க ஐயா. இங்க
பாருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. மலன் பாபா எங்க இருக்காருன்னு தெரியுமா? மலன் பாபாவை தேடி வந்திருக்கீங்களா? தோ அங்க இருக்காரு. போலாம் அங்கிள். பாபா, உண்மையை சொல்லணும்னா கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. கடவுள் தான் சக்தி வாய்ந்தவர். தீய சக்தி ரொம்ப பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. இத கேளுங்க, சாவு உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அதுவும் உங்க பக்கத்திலேயே இருக்கு. கெட்ட ஆவியோட ஆசை நிறைவேறுச்சுன்னா இந்த உலகம் முழுசும் இருள் பரவிரும். அந்த ஆவி அது ஆசைப்பட்ட மாதிரி நிறைவேறுச்சுன்னா கேத்தியோட கடைசி நாள் அதுவாதான் இருக்கும். அந்த தீய ஆவிகிட்ட இருந்து யாராலையும் உன்னையும் அந்த பொண்ணையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. யாராலையுமே முடியாது. யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னா அதுக்கு என்னதான் அர்த்தம்? கேத்தி இந்த மாதிரி சாகிறது என்னால ஏத்துக்கவே முடியல. பாரு தம்பி, உனக்கு புரியல. அந்த தீய சக்திகிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றவே முடியாது. அந்த பொண்ணு மேல நீ வச்சிருக்க அன்பு எனக்கு புரியுது. இந்த சக்தியை வச்சு அந்த தீய சக்தியை நம்ம எதிர்கொள்ளலாம். காதலுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. உங்க வாழ்க்கையோட நிம்மதியை அழிச்சவன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் இப்ப தெரியணுமா? யார் இந்த வீட்டுல இருக்காங்கன்னு, யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா? உன் காதலியை இப்படி சித்திரவதை செய்யறது யாருன்னா? யாரு பாபா சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு கிரண் தான் காரணம்னு என்னால இன்னும் நம்பவே முடியல. எனக்கு குழப்பமா இருக்கு அங்கிள். என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? வெல்கம் ஈசான் சிங்கானியா. யாரா நீ? நீ யாருன்னு சொல்லு. நான் யாருன்னா, நீங்க எல்லாரும் காயனத்தை காப்பாத்துற முயற்சியில மண்டைய பிச்சுட்டு இருக்கீங்களா, அதுக்கு காரணம் நான் தான். இனிமே மந்திரம் தந்திரம் எதுவுமே அவ மேல வேலை செய்யாது. இதுக்கப்புறம் கேத்திய நான் தூக்கிட்டு போறேன். நான் இருக்கிற வரைக்கும் கேத்திய நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு மேல கேத்தியை யாராலும் காப்பாற்ற முடியாது. கேத்தியோட ஆத்மா எனக்கு எப்ப சொந்தமாயிடுச்சு. என் கூட அவளை நான் கூட்டிட்டு போவேன். உனக்கு என்ன வேணும்? இப்படி பண்ற அளவுக்கு கேத்தி உன்னை என்ன பண்ணா? 1910 இருந்து காதல் தேடல நான் அங்கு இங்குமா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நேரம் வந்துருச்சு. கரண், இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னால இதை நம்பவே முடியல. இஷான், கண்டிப்பா அவன் கேத்தியை பார்க்க தான் போயிருப்பான். வா போலாம்.
சாலி, இஷாந்த், நீயா? அதுவும் இங்க என் பக்கத்துல? என்னால இத நம்ப முடியல. எனக்கு தெரியும் சாலி, நீ என்ன ரொம்ப லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். நானும் உன்னை அளவுக்கு அதிகமா விரும்புறேன். சாலி, உன்னோட வாழ்க்கையில நான் வரணும்னு நீ விரும்புனா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கேத்திய சாவடிக்கணும். இஷாந்த், நீ எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எது வேணாலும். சாலி, நானே எப்படி கேத்தியோட கதையை முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அவளோட உயிர் போயிட்டே இருக்கு. உனக்கு நான் வேணும்னு நினைச்சேன்னா அவ கழுத்துல கத்துன மந்திர தாயத்தை கலட்டி போடணும். I love you so much, Ishant. I love you. I love you, Ishant. I love you so much. கரண், என்னது நீயா? ஆமா சான்வி, நான் தான். நீ ஈசாந்த லவ் பண்ற, அப்படித்தானே? அதே நேரம் நான் கேத்திய லவ் பண்றேன். உன்னுடைய ஈசாந்த் உன்னுடைய வாழ்க்கையில வேணும்னா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும்.
கேத்தி, நீ நல்லா தானே இருக்க? இந்தா ஜூஸ் குடி. கேத்தி, நீ நல்லா தானே இருக்க? இந்தா ஜூஸ் குடி. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? இவன் மேல தாயத்தை கட்டிட்டா நான் வெளியே போயிடுவேனா? உனக்கு நல்லா படிக்குதா? உனக்கு நல்லா படிக்குதா? காத்துரு அமாவாசை வரைக்கும். அதுக்கப்புறம் உன்னோட வழியெல்லாம் போய் சந்தோஷமா இருப்ப. உன்னோட ஆசைக்கு நான் எப்பவுமே தடையா இருப்பேன். உன்னை விட மாட்டேன். ஈஷான், ஈஷான், தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ஈஷான், ஈஷான், என்னால வலி தாங்கவே முடியல. ஈஷான், என்ன காப்பாத்து. ஈஷான், என்ன காப்பாத்து. அங்கிள், கேத்தி கழுத்துல கட்டின தாயத்தை யார் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. இங்க பாரு இஷான், எனக்கும் யார் எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்கன்னு தெரியல. இப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இஷான், இதை யாரு பண்ணாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியல. யோசிச்சு யோசிச்சு என் தலைதான் வலிக்குது. இந்த வீட்டுல யார் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. இஷான், கடைசியா நீ எனக்கு சொந்தமாகிட்ட. இனிமே நீ எனக்கு மட்டும்தான். எனக்கு தான். சாலி, கேத்தி கழுத்துல இருந்து தாயத்தை நீ தான் எடுத்தியா? இல்ல இல்ல இல்ல, நான் ஒண்ணும் எடுக்கலையே. நான் எந்த தாயத்தையும் எடுக்கல. உண்மையா சொல்லு, நீ தானே தாயத்தை எடுத்த? எனக்கு நல்லாவே தெரியும் நீ கேத்திய கொலை பண்ணணும்னு நினைச்ச. கேத்திக்காக நான் ஒரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல போறத இப்ப காது கொடுத்து நல்லா கேளு. எப்பவுமே நான் உனக்கு சொந்தமே ஆக மாட்டேன். இஷாந்த், நான் தான் இந்த தாயத்தை கழட்டினேன். என்ன? ஆமா, நான் தான் அந்த தாயத்தை கழட்டினேன். எனக்கு ஏற்கனவே தெரியும் இஷாந்த், நீ எனக்கு இல்லைன்னு. என்னால கேத்தி கஷ்டப்படுறத பார்த்து நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. கரனோட உண்மையான பேரு கரண் நாயக். அவன் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்தான். ஃபாரஸ்ட் ஆபீசரா?
இத பார்க்கும்போது இந்த பில்டிங்குள்ள ரொம்ப வருஷமா யாருமே வந்தது இல்ல போல. இங்க இருந்தவங்க யாரோ ஒரு பெயிண்டரா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல இருக்கிறத பார்க்கும்போது ஒரு ஆதிவாசி பொண்ணு மாதிரி இருக்கு. ஆதிவாசியா? அங்கிள், இந்த படத்துல இருக்கிறவங்கள பார்க்கும்போது கேத்தி மாதிரியே இருக்குல்ல? என்ன நிஜமாவா சொல்ற? அதுவும் கேத்தி ஆதிவாசி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்கிறது இத நான் நினைச்சு கூட பார்க்க முடியல இஷான். எனக்கும் இது சரியா புரியல அங்கிள். இதுல கண்டிப்பா ஒரு ரகசியம் இருக்கும். ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. கரனுக்கும் இந்த இடத்துக்கான தொடர்பும் இந்த பெயிண்டிங்கும் கேத்தியை வச்சு பார்க்கும்போது. இஷான், பக்கத்துல ஒரு ஆதிவாசி கிராமம் இருக்கு. அங்க போய் வேணா நாம இத பத்தி கேட்டு பார்க்கலாமா? ஏன்னா இந்த பெயிண்டிங் எல்லாம் பார்க்கும்போது ஆதிவாசி பொண்ணு மாதிரி தான் இருக்கு. தம்பி, இங்க பாருங்களேன். நான் ஒரு போட்டோவை காட்டுறேன். அவங்கள எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். பார்த்து சொல்லு. எனக்கு தெரியல சார். ஆனா அவங்கள்ட்ட வேணா கேளுங்களேன். ஓகே, தேங்க்யூ. ஐயா, இந்த பொண்ணை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பத்தி கேக்குறேன். இந்த பொண்ணு எனக்கு சரியா தெரியல. ஏய், எங்க வா. சாமி, என்னோட அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அதனாலதான் வீட்டு வேலை பார்க்க நான் வந்தேன். என்ன பேரு உனக்கு? குசும். பக்கத்துல வா.
இவங்க பார்க்க என்ன மாதிரியே இருக்காங்க. சாமி, இது என்னோட படமா? வேணாம், வேணாம். இன்னைக்குதான் நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு அந்த தீய சக்தியோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். வானத்துல இருக்கிற இருள் அதிகமா இருக்கிறதுனால ஷாத்தான் சக்தி அதிகமாக்கும். இன்னைக்கு நடுராத்திரி ஆகிறதுக்குள்ள அந்த சபிக்கப்பட்ட ஆத்மாவோட எலும்பு நீங்க எரிக்கணும். மலன் பாபா, நாங்க எப்படி அந்த எலும்புகளை தேடுறது? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற சோழிகள். இது உங்க இலக்கை அடையிறதுக்கு உறுதுணையா நிக்கும். போங்க, கடவுள் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால முடியல. எனக்கு கால் வேற ரொம்ப வலிக்குது. என்னால முடியல. சீக்கிரம்
இஷான், அந்த சோழிகளை வெளியேடு. ஓகே அங்கிள். ரெண்டாவது இப்ப தூக்கி போடு. சரி இஷான், இந்த கடைசி சோழி எரிஞ்சிரு. எரி. இஷான், இதுதான் அந்த இடம் நினைக்கிறேன். ஆமா அங்கிள், இதுதான் இடம் நினைக்கிறேன். போலாமா? போலாம். இஷான், சீக்கிரமா வா. வா வா சீக்கிரம், நம்ம தோண்டணும். கேடுங்க அங்கிள், சீக்கிரம். அங்கிள் ஸ்வேதா. டாடி, இஷான். ஸ்வேதா உனக்கு என்னாச்சு? ஸ்வேதா, இஷான். ஸ்வேதா உனக்கு என்ன ஆச்சு? சொல்லு, என்னமா ஆச்சு? டாடி, சால்விய காத்தி கொண்டு. சாலிக்கு என்னாச்சு? அவளை என்னால காப்பாத்த. என்னமா சொல்ற நீ? காத்தி நம்மள யாரையும் உயிரோட விட மாட்டா. டாடி வாங்க, இங்க போய். சீக்கிரம் சீக்கிரம் வா, போலாம் வா. அங்கிள்,
என்னால முடியல ஈஷான், என்ன காப்பாத்து. ஈஷான் என்கிட்ட வா, ஈஷான் வா, என் பக்கத்துல வா. ரிஷான் ரிஷான் வேண்டாம், அவகிட்ட போகாத. ரிஷான் அவகிட்ட போகாத. ரிஷான் டாடி, ரிஷான் போக வேண்டாம் சொல்லுங்க டாடி. வா ஈஷான் வா, என்கிட்ட வா. வா ஈஷான் வா வா. இன்னைக்கு பொன்னால காப்பாற்றவே முடியாது. இன்னைக்கு இளவரசர் வருவாரு. இளவரசர் வந்ததுக்கு அப்புறம் இளவரசியை தூக்கிட்டு போவாரு. अंकल श्वेता எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரிஷான் அங்க போலாம் அங்கிள். எங்க இருக்க? இஷான், அது இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கணும். ரிஷான் அங்க பாரு, எனக்கு ஏதோ தெரியுது. எங்க? அது அங்க இருக்கு. அங்கிள் இதோ. கண்டுபிடிச்சிட்டேன்.
இஷான் இங்க பாரு, இதோ இந்த இடம் தான். சரி அங்கிள். இதெல்லாம் நடக்க போதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அவ கண்டிப்பா உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டா. தைரியமாயிரு. அந்த தீய சக்தியை நீ எதிர்கொள்ளு. கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. காப்பாத்தணும்னு வெறிதான் உன்னோட காதலை காப்பாத்தும். பாபா மலையடிவாரத்துல கிடைக்கிற புனித நீர் இதுதான். இந்த நீர் அந்த தீய சக்தி மேல தெளிக்கும் போது அது சாம்பலா எரிஞ்சு போயிரும். Kathy! 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 கண்ணை திறந்து பாரு Kathy! 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 Kathy கண்ணை திறந்து பாரு Kathy! 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 உன்னோட கண்ணை திற Kathy! நான் சொல்றது கேக்குதா?